Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் உங்க சந்தியா நந்தகுமார். So welcome back to my channel Sandy's Creative Corner. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து crochet ஓட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். So நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து நிறைய வந்து crochet வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். So நிறைய பேர் வந்து நிறைய லைக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து இதில் எல்லாமே வந்து கிட்ஸ் ரிலேட்டட் ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு இந்த மாதிரி நான் நிறைய போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தனியாக பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய வீடியோவையும் நான் வந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா crochet ஒர்க்கையும் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான டிக்டாக் பின் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஹேண்ட் பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளிப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மல் சிங்கிள் crochet நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் 2 பண்ணிவிட்டு செயினாக பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிவிட்டு தலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹேரில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப வந்து பேசிக்கான ஸ்டிச் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கிஃப்டாக கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு யூனிக் கிஃப்டாக இருக்கும். அது மட்டும் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிக்டாக் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பு ஸ்டாரு அந்த மாதிரி போ ஷேப்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாடலோடைய 3 மாடலோடைய எல்லா ப்ராடக்டோடையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 5 மினிட்ஸில் பண்ணுற மாதிரியான ஒரு crochet கிராஃப்ட் மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ கிட்ஸு இந்த மாதிரிலாம் விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது ரொம்ப டியூரபிளாக இருக்கும். வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரியான ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம டைட்டாக வந்து டை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து வீணாகாது. ஸோ அடுத்தது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேண்ட் தான். ஸோ ரொம்பவே யூனிக்கான ஒரு பீஸு. ரொம்பவே ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் ஹேர் பேண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதனுடைய வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது போல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போ ஹேர் பேண்ட் தான். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ வந்து அது வந்து கிளாத்தில் இருக்கும். நம்ம வந்து க்ரோஷெட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம பர்த்டேக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாவோ இல்லை வந்து பர்த்டே கிஃப்ட் இந்த மாதிரி கிட்ஸ் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஸோ சாண்டீஸ் கிரியேட்டிவ் கார்னர் ஒரு இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் பேண்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது போல் இந்த ஃப்ளவர் ஹேர் பேண்ட் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 போனி டெயில் மாதிரி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு தலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது அடுத்தது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ சன்ஃப்ளவர் ஹேர் பேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ எல்லாத்தோடைய வீடியோவையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து சப்டைட்டில்ஸும் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஹேர் பேண்டு. ஸோ இதுவுமே ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுற மாதிரியான ஒர்க்கு தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம பண்ணலாம். ரோஸு எல்லோ எல்லா கலர்லேயும் நம்ம ரோஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இது மாதிரியான ஒரு ஃப்ளவர் ஹேர் பேண்ட் தான். இது வந்து நான் இன்னும் வந்து வீடியோ எதுவும் போடலை. பட் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கொண்டை போட்டுட்டு நம்ம வந்து தலையில் இந்த பேண்ட் அப்படியே வந்து வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் ஆர்ச் மாதிரி இருக்கும் தலையில் வச்சா. ஸோ இது வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ஹேர் பேண்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய வீடியோவையும் நான் வந்து
அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். ஸோ அடுத்தது போல் வந்து நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் கணேஷா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோர் ஹேங்கிங்காக நம்ம மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா க்ரோஷெட் கிராஃப்ட் எல்லாமே வந்து வாஷபிள். ஸோ நல்லா டியூரபிளாகவும் இருக்கும், ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட, இன்ட்ரெஸ்டிங் crochet கிராஃப்டோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.